புத்தளம் மாவட்டத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தாம் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டி, முந்தல், நுரைச்சோலை, வண்ணாத்திவில்லு மற்றும் ஆனமடு ஆகிய பிரதேசங்களில் மேட்டு நில பயிற்சியை பாதிப்படைந்துள்ளதாக நியூஸ் பஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமது வாழ்வாதாரத்திற்காக நகைகளை அடகு வைத்து வங்கிக் கடன்களை பெற்றும் விவசாயத்தை மேற்கொண்டு வந்த நிலையில் விவசாயத்தில் ஏற்பட்ட சிக்கலினால் தமது முதலீடுகளை கூட பெறுவதில் சிக்கல் தன்மையை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை வெளியிடுகின்றனர். பாதிப்படைந்த நிலையிலும் விவசாயிகள் நிலங்களை சீர் செய்ய மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் இவ்வாறு நியூஸ் பஸ் கேமராக்களில் பதிவாகின. நம்முடைய புத்தளம் மாவட்டத்திலே மேட்டு நில பயிற்சிகை செய்யப்பட்ட விவசாயிகள், குறிப்பாக வெங்காயம், மரக்கறி வகைகள், மிளகாய் போன்ற பயிரினங்களை செய்யப்பட்ட இந்த விவசாயிகளுக்காக ஏதாவது நஷ்ட ஈட்டு நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக மானிய அடிப்படையிலே உரவகைகளையும் மற்ற பொருட்களையும் எங்களுக்கு வழங்குவதாக இருந்தால் விழுந்திருக்கின்ற எம்மை தூக்கி விடுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். நாங்கள் அரசாங்கம் கேட்பது ஒரு மானிய முறையிலாவது இம்முறை இந்த அழிந்தவர்களுடைய ஈடுபாட்டை ஒரு சின்னொரு உதவியாவது செய்து அவர்களை மீளெடுப்பீர்கள் என்றால் இன்னும் இந்த விவசாயத்தை அவர்களுக்கு செய்து கொண்டு போகக்கூடிய நிலைமை அவர்களுக்கு உருவாகும். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் இந்த விவசாயத்தில் ஒரு 195% விவசாயிகள் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள். அவரை யாரும் கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. பெரும் சிரமங்களை எதிர்நோக்கும் விவசாயிகளுக்கு அரசு மானியத்தையோ அல்லது நஷ்ட ஈட்டையோ வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.